Hi friends, welcome back to Mama's Bima. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறீங்க. எங்கடா திரும்பி பேக்கிங் ஆரம்பிச்சிட்டீங்க? எங்கடா திரும்பி கிளம்பி போறீங்க? நீங்க எங்கடா வீட்டுக்குள்ள இருக்க மாட்டீங்களா? காலே அடங்க மாட்டேங்குது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. என்ன சொல்றது? ஒர்க் இருந்தா நமக்கு ஆமா இப்ப இந்த ஒரு வருஷம் நம்ம அப்படிதான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம கல்யாண வேலைகள் நமக்கு கிட்ட நெருங்கிட்டே இருக்கு. அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன சொல்றது, ஊர் சுத்த வேண்டியது இருக்கு, நிறைய வாங்க வேண்டியது இருக்கு. பார்த்து 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 வாங்குறோம் அப்படின்னு நாங்க நினைச்சுட்டு இருக்கோம். பட் எப்படின்னு தெரியல. அதனாலதான் இந்த பேக்கிங்ல யார் யார் போறோம் அப்படின்னா வெறும் 3 பேக்ஸ் தான். ஆமா, only 3 packs. என்னாச்சுன்னா எப்ப பார்த்தாலும் இவனோட இதே ராவடிங்க. என்னன்னா மைசூருக்கு பிளைட்ல போங்க வரேன்னா, மைசூருக்கு நாங்க 2 பேர் தாண்டா போறோம், ட்ரெயின்ல டிக்கெட் போடுறதா நான் வரலன்டா. சரி வாடா ஹைதராபாத்துக்கு வாடா, நம்ம ட்ரெயின்ல டிக்கெட் பிளைட்ல டிக்கெட் போடுறோம் அப்படின்னா அதுக்கும் வரலன்ட்டான். எனக்கு காலேஜ் ஓபன் ஆயிடுச்சான். அது காலேஜ் ஓபன் ஆயிட்டு அவர் KTM எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நிக்கிறாரு. நான் வரல, எனக்கு காலேஜ் தான் முக்கியம், எனக்கு அதுதான் முக்கியம், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் முக்கியம் அப்படின்னு சாவி நாங்க தூக்கின்னு போயிடுவோம் சொல்லிட்டோம். இருந்தாலுமே என்னன்னா இந்த வயசு பசங்க எல்லாம் இந்த டைம்ல நம்ம கூட ஒட்ட மாட்டாங்கிறது உங்க வீட்டுல இந்த மாதிரி வயசு பசங்க இருந்தா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஒரு சிலர் தான் ஃபேமிலியோட ஒட்டுவாங்க, ஒரு சிலர் எல்லாம் ஃபேமிலியோட ஒட்டாம ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அவங்க ஜாலி பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. கரெக்டா? சரி என்ஜாய் பண்ற வயசுல என்ஜாய் பண்ணட்டும். என்ஜாய் பண்ண முடியல. ஆஃப்டர் மேரேஜ் யாருமே என்ஜாய் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றது, குடும்பம், அப்புறம் கமிட்மெண்ட் அப்படிங்கறதெல்லாம் போயிடும். அதுமே ஒரு விதமான வேற ஜாலி தான். சரிங்களா? அதனால பேச்சுலர் லைஃப் என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க விட்டுட்டோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு எப்படி நாங்க பேக்கிங் பண்றோம், எப்படி போறோம், எங்க போறோம் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு அப்படியே அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டு இருக்கும், பாத்துட்டே இருங்க. சரி, எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? உனக்கு எதுக்கு 3 நாளைக்கு 4 பேண்ட்? 3 நாளைக்கு 4 பேண்ட் நான் எடுக்கவே சொல்லியே. 3 நாளைக்கு 3 பேண்ட், ஒரு 2 ஷர்ட், 4 டிஷர்ட். 2 பேண்ட் எடுத்து வச்சுட்டா, இன்னும் ஒரு பேண்ட் எது போட்டு வந்துருவேன். சரி ஓகே, இது 2 டிஷர்ட் இதா? எது இந்த 2மா? ஆமா ஆமா ஆமா. இந்த ஷார்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் வேலைப்பாடுகள் இருக்குது ஷார்ட்ஸ்ல. அந்த ஷார்ட்ஸ் உள்ள வச்சுட்டு புது ஷார்ட்ஸ். இந்த ஷார்ட்ஸ்ல வேலைப்பாடுகள் இருக்கா? ஆமா. அது கிரீனே வேணாம். சரி ஓகே, கிரீனால வேற பொட்டியா? ஓகே. அப்புறம் இந்த சட்டையா? ஆமா, நியூ ஷார்ட். எவ்வளவு புது Dress. பா நீ இப்படி அமுக்கி இப்படி வச்சினா உந்து Dress எங்கப்பா வைப்ப? ஆளுக்கு ஒரு பெட்டியாப்பா தூக்குவீங்க? அப்படிதான் வைக்கிற மாதிரி ஆயிடும் போல. அப்ப ஏர்போர்ட்ல அலோ பண்ண மாட்டோம். எனக்கு தண்ணி பெட்டி. உனக்கு தனி பெட்டி தான், யாரு இல்லன்னா என்ன வேணாலும் சொருகின்னு வா. Never ever cup. அவங்க பெட்டியா அவங்க தான் தூக்கணும். அவங்க லக்கேஜ். என் லக்கேஜ் நான் தான் எப்பவுமே தூக்குறேன். நீங்க தான் யார் தூக்குறது? தூக்குதாமாப்பா. கார்ல இங்க இருந்து எடுத்து வச்சா கார்ல போற இடத்துல போய் இறக்கிக்கிறோம். இது அப்படி கிடையாது மேடம். 3 நாள் லக்கேஜ் இழுத்துன்னு வரணும். எனக்கு பிரச்சனை. ஏன் வா? இந்த ஹோட்டல்லயே நீ தங்கலையா? ரோட்ல தான் தங்க போறியா என்ன? போற இடத்துல வர இடத்துல எல்லாம் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது எல்லாரும் ஊர்ல இருக்க எல்லாரும் இது தானப்பா வருவாங்க. நான் என்னடா இதுன்னு யோசிக்கிறேன். வெறும் லேப்டாப் பேக், கையில ஒரு ஹேண்ட் பேக் மாட்டிட்டு தினமும் வருவாங்க. எடுத்துட்டு நாங்க தான் வரோம். இதுல சீன் வேற உங்களுக்கு. நாங்க தான் சொல்லணும். ஓகேவா? இப்ப கூட உங்களுக்கு அந்த வேலை கிடையாது. பிகாஸ் பை தூக்கி உங்களுக்கு இருக்கு. பை தூக்கி சரி நாங்க 2 பேரும் ஷேர் பண்ணதுனால அவர் பெரிய பை தூக்கிறாரு, நான் சின்ன பை தூக்கிறேன். அதான் இப்போ சொல்றேன். நீ ஏடா இங்க வா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இவரோட ட்ரெஸ்ஸிங் அடிக்கிட்டேன். என்னோட ட்ரெஸ் இந்த ஒயிட்டை நானும் போடணும்னு எடுத்து வைக்கிறேன். பட் முடிய மாட்டேங்குது. அதனால எடுத்து வைக்கிறேன் நானும். இது புதுசா இல்ல, பழசு. சரியா? பழசுதான். கம்முனு. நீ எங்க அப்படி ஊர் சுத்த போற? காலேஜ் ஆரம்பிச்சு அதுவுமா ஊருக்கு போறீங்க? ஓ, காலேஜ் ஆரம்பிச்ச நாள் அதுவுமா லீவ் போடக்கூடாது, அதனால போற. வெறுப்பா இருக்கு. புது வீட்டுல போயிருப்பேன். புது வீட்டுல போய் இருக்கலாம்னு சொல்லி இருக்கிறேன்னு சொன்னாப்பா. சரி ஃப்ரெண்ட கூப்பிட்டு போய் புது வீட்டுல இருன்னு சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் தானே. வெள்ளிக்கிழமை ஆனா லீவ் போட்டுருவாராமா. அப்ப எங்க போகுது? வெள்ளிக்கிழமை தெரியல, அவன் தான் லீவ் போலான்றா. நான் போலாம் தான் சொன்னேன். இந்தியா அப்ப எங்க கூட மரியாதை வர வேண்டியது தானே? பரவாயில்ல, 2 நாள் போ, 1 நாள் தான் லீவு. சாட்டர்டே பி லீவா தான் இருக்கும். இது ஏதோ பிளான் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். எங்கயாவது பாத்தீங்கன்னா அப்படியே அமுக்கிடுங்க. நான் எப்படி போறது? இந்த கோழி அமுக்கி வச்சிருங்க. நான் எப்படி ட்ரெஸ் எடுத்துன்னு போறது? நீ உன் ட்ரெஸ்ஸியா? உன் பேக் எடுத்துன்னு போ. எப்படி நாளைக்கு எடுத்துன்னு போவான்? அன்னைக்குண்ணா என்னைக்குண்ணா 4 நாள் ட்ரெஸ் மாதிரி நாளைக்கு அந்த வீட்டை திறந்து உள்ள வச்சுட்டு போயிருங்க. அப்படியே போட்டு அமுக்குன்னு 7 கிலோ பிடிக்க வேண்டிய பெட்டிக்கே 17 கிலோ உள்ள சொருவுற நீனு.
இல்ல ஹேண்ட் லக்கேஜ்ல தான போட போறீங்க. இதுல தான போட போறீங்க. லக்கேஜ்ல தான போட போறீங்க. ஒரு ஆளுக்கு 7 கிலோ தான், அது தெரியும்ல. லக்கேஜேவா? ஆமா, ஒன்லி 7 kg பர் மெம்பர். 21 கிலோ நம்ம எடுத்துன்னு போலாம். இது எத்தனை கிலோ இருக்கும் பா? எக்ஸ்ட்ரா பே பண்ண சொல்லுவாங்க, ஜாஸ்தி வரும். அவ்வளவுதான் நம்மளது, அவ்வளவுதான் Dress. 7 கிலோ வரும். என்னடா பெட்டியே மூட மாட்டேன்து. எப்படிப்பா மூடும்? இவ்வளோத்தையும் போட்டு அமுக்குனீங்கன்னா சரி அமுக்கு, ஏறி உட்காந்துரு. பெட்டி பிரிங்கின்னு உடஞ்சிடாதாப்பா இப்படி அமுத்துனா? பா அமெரிக்கன் டூரிஸ்ட்பா, ஒன்றும் ஆகாதுப்பா. அப்படி முழுசா போடக்கூடாதுப்பா. அதான் சின்ன புள்ள தனமா பண்ற பேரு. ஆஃப் இந்த பக்கம் ஆஃப், அந்த பக்கம் ஆஃப்னு தான் லாக் பண்ணணும். அதுக்கு தான் 4 வீல் இருக்குது, இல்லை பிடிச்சி தள்ளின்னு போக வேண்டியது தான். அவ்வளோதான், முடிச்சிட்டே ஆகும். அவ்வளோதான். இதை போடுறதுக்கு அன்னைக்கு போடுறதுக்கு காலையில் போடுறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். சரி, இதில் வந்துட்டு மேக்கப் திங்ஸ் எடுத்து வைக்கணும். அப்புறம் நீ எந்த பேண்ட் போடுறேன்னு நீ டிசைட் பண்ணிட்டு எதுங்கிறத பார்த்துட்டு அதை எடுக்கணும். எடுத்து வச்சுக்கோ. உனக்கு 2 பேண்ட் தான் எடுத்து வச்சுக்கிறேன். 2 ஷார்ட்ஸ், ஒரு ஷார்ட்ஸ் தான் உள்ள இருக்கு. பாத்துக்கோ, அவ்வளவுதான். 2 பேண்ட் தான் எடுத்து வச்சுக்கிறியா? ஆமா பா. புது பேண்ட் ஒன்னு, சாண்டல். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஓகே மௌலி, பாய். என்ஜாய் பண்ண போறான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட. ஆமா ஆமா. உனக்கு எங்களை விட உனக்கு அப்படி சோக்கு கேக்குது உனக்கு. நேத்து யாரோ கூப்பிட்டாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் ஓகேன்ட்டான். அப்படி இப்படின்னு இருந்தது. நாங்க போய் என்ன கும்மால் அடிச்சு, இவர் வந்து இங்க தங்க மாட்டாராமா, அவரு நான் போய் என் ஃப்ரெண்டு கூட தங்கிக்கிறேன் அப்படின்னுட்டான். சரி ஓகே. கேடிஎம் கீ என்ன பண்றது? வாங்கி குடுத்துட்டீங்களாமா? இதுக்கப்புறம் இல்ல, நம்ம ஊர்லயே இல்லையே, அப்ப யோசிக்கணும்ல. பசங்க சேர்ந்து எல்லாம் இது பண்ணுவானுங்க, அதுக்கு தான் யோசிக்கிறது. மெதுவா போயிட்டு மெதுவா இருப்பியா? இது உனக்கு ட்ரைனிங் தான். இதுக்கப்புறம் ஏதாவது ஒண்ணுன்னா அதுக்கப்புறம் அந்த வண்டி மூளையில போயிடும், ஞாபகம் வச்சுக்கோ. சரிப்பா, கிளம்பலாமா? நம்ம சூட்கேஸ் எடுத்துன்னு வா, இங்கே தள்ளின்னு வர. நமக்கு பின்னாடி இருக்குது. சரி கிளம்பலாம். பாய் 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 பாய். தொப்பி வேணாமா உங்களுக்கு? தொப்பி எதுல வைக்கிறதுனே தெரியல, இடம் இல்ல. சரி எடுத்துன்னு வா. அதுக்குன்னு போட்டுனே வா, வருவாங்க ஏர்போர்ட்டுக்குள்ள எல்லாம். போட்டுதான் வரணும். கரெக்ட் டைமுக்கு வந்தியா? ஏர்லியராகவே வந்துட்டேன். கரெக்ட் டைம் இல்லை, ஏர்லியராகவே வந்துட்டேன். இப்போ என்ன பண்ண போற? போய் இப்போ பாரு, விட்டுட்டு போகுது. போர்டிங் பாஸ் வாங்கியாச்சு. போர்டிங் பாஸ் வாங்கியாச்சு. ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்? சாப்பிட போகணும். ஆமா, அதுக்கு தான் நம்ம வந்தே பாரத்ல உட்கார்ந்த இடத்துல எல்லாத்தையும் குத்துன்னு இருந்தாங்க. வந்தே பாரத் உட்கார்ந்த இடத்துல எல்லாம் கொடுத்தாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் ஆனா கொடுத்ததே கொடுத்து மூஞ்சில அடிச்சா வரைக்கிட்டாங்கல்ல. போக வர ஒரே இது கொடுத்து இங்க வந்து டைப் ஆஃப் ஜாலி. ஆக்சுவலி வந்தே பாரத்ல போனது ஒரு டைப் ஆஃப் ஜாலி, ஃப்ளைட்ல போறது ஒரு டைப் ஆஃப் ஜாலி. எவ்ரிதிங் வந்து எல்லாமே ஒரு டைப் ஆஃப் ஜாலி தான். 2 ரூபா கொடுத்து சாப்பிட போறோம் பாருங்க, அது டைப் ஆஃப் ஜாலியோ ஜாலி. முதல்ல அதை போய் அங்க போய் ஏடிஎம் கார்டே வேலை செய்யா மாத்தி 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 அடிப்ப பாரு. இல்ல பாப்போம் என்ன நடக்குது, உள்ளுக்குள்ள தான் இல்ல அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்தாச்சு, ரீச் ஆயாச்சு. ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க, ஏர்லியராகவே வந்துட்டோம். ஏன் வந்தோம், என்ன எதுக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிடலாம். நான்சென்ஸ், நீ இட்லி தோசை சாப்பிடுவ. யூ ஆர் இந்தியன் கண்ட்ரி, சாரி கண்ட்ரி ப்ரூட். நான் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபுட் சாப்பிடுவேன் at the rate of 2 rupees. அது முதல்ல நம்ம போய் செக்இன் ஆகிட்டு வெப் செக்இன் பண்ணியாச்சு, ஓகேங்களா? அதுக்கப்புறமா தான் எங்க போறோம் என்னங்கறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதான் சொல்லியாச்சே பாப்பா வீடியோலயே, அது அவ சொல்லிட்டா, நீ சொல்லு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்க போறோம் என்ன பண்ண போறோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். திஸ் இஸ் டோட்டலி என்ன மோட், என்ஜாய்மெண்ட் மோட். அதனால ஜாலியா சுற்றலான்னு கிளம்பிட்டோம். ஏன்னா இன்னும் ஒரு 7 மாசத்துல ஃபுல்லா வந்து 9 மாசம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 9 monthsல பாப்பாவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா பாப்பா பெங்களூர் பறந்துடும். ஸோ அதனால அந்த 9 மாசத்துக்குள்ள மேக்ஸிமம் எவ்வளோ ஊரை கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஊரை புள்ள கூட சேர்ந்து கவர் பண்ணலாம். அப்புறம் அவர் கேட்கும் போது, சே அந்த ஊர் இப்பதான் பார்த்தேன், சே இந்த ஊர் இப்படிதான் பார்த்தேன். அப்போ உங்க அப்பா கூட எந்திரிக்க. ஓகே, இப்போ டைம் ஆயிடுச்சு, வாங்க போகலாம். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, சில உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியமான ஒன்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.